தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். விளக்கம். இரட்சண்ய சேனை என்ற ஸ்தாபனத்தின் கமிஷனராய் இருந்து ஓய்வு பெற்ற ஆன்டி மில்லர் ஒரு வேதாகம கருத்தரங்கில் பேசுவதை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 75 வயது நிரம்பிய அவர் தன்னுடைய சீருடையை அணிந்தவராக பண்புடனும் துடிப்புடனும் குற்றத்தை உணர்த்தும் வகையில் பேசினார். கமிஷனர் மில்லர் 19 வயது வாலிபனாக படைப்பயிற்சியை மேற்கொண்டிருந்த போது அவர் கிறிஸ்துவின் அன்பை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபருக்கு கூறுவதாக கர்த்தரிடம் ஒரு பொருத்தனை செய்தார். அது ஒரு சிறந்த ஒப்படைப்பாகும். அவர் தன்னுடைய ஊழிய பாதையில் பலரை ரட்சிப்பின் அனுபவத்திற்கு வழிநடத்தி இருக்கிறார். இயேசுவை குறித்து மக்களிடம் பேசுவது எளிதான காரியமல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நாம் அவர்களிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு பரலோகத்தில் உள்ள தம்முடைய பிதாவினிடம் திரும்பி செல்வதற்கு முன்பாக தம்மை பின்பற்றுகிறவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இன்றைய நாளின் வேத வாசிப்பு பகுதியில் எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை வழிநடத்தி அவன் பேச வேண்டிய சரியான வார்த்தைகளையும் அவனுக்கு அளித்தார். நாம் கர்த்தருடைய உதவியை நாடி அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் அதை நமக்கு செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பல மக்களை சந்திக்கலாம். கமிஷனர் மில்லர் பல வருடங்களுக்கு முன்பு செய்த ஒப்படைப்பை கருத்தில் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று அவரிடம் கேளுங்கள். நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பிற்கு ஒரு சாட்சியாக மாற முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எந்த முறையில் செயல்பட்டு பிறருக்கு உபதேசம் தர வேண்டும் என்ற அறிவை எங்களுக்கு தாரும். ஆமீன்.